இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு மீனாட்சி, ஏதாச்சும் வேணுமா? டிரா பண்ணுமா? இல்ல மாமா, கொஞ்சம் பேசணும். ஏன் கேட்டியா? சொல்லுமா, என்ன விஷயம்? மொத்த வியாபார பணத்தையும் பாட்டிக்கிட்டே தரீங்களே, உங்களுக்குன்னு எதுவுமே எடுத்துக்க மாட்டீங்களா? எதுக்குமா எடுத்துக்கணும்? பெட்ரோலுக்கு, டீ, சாப்பாடுக்கு, சின்ன சின்ன செலவுக்கெல்லாம். அதுக்கெல்லாம் அப்பத்தா கேட்டா கொடுக்க போறாங்க. கேட்டா இல்ல கெஞ்சியா? ஏன் அப்படி கேக்குற? இப்போ பெட்ரோலுக்கு காசு கேட்டதுக்கே உங்க முகத்துல தூக்கி வீசுற மாதிரி போட்டாங்க. அதுதான் அப்பத்தாவோட ஸ்டைல்மா. ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட காசு கேட்கும் போதும் இப்படிதான் தூக்கி வீசுவாங்க. அவங்க தோரணையே அப்படிதாமா. அவமானப்படுத்துறதுக்கும் ஸ்டைல் இருக்கா மாமா? நீ வித்தியாசமா பாக்குறதுனால உனக்கு புதுசா இருக்குமா? எங்களுக்கு பழகிடுச்சு. என்னங்க, நீங்க இன்னும் கிளம்பலையா? போணும் தான். உன் தங்கச்சி கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கா. என்ன விசாரணை? மாமா சம்பாதிக்கிற காசுல பெட்ரோலுக்கு கூட தனியா எடுத்துக்க மாட்டாரா? எல்லாத்துக்கும் பாட்டிக்கிட்டே கேட்கணுமா? ஆமா, இங்க அப்படிதான் மீனாட்சி. ஏய், என்ன நீ சாதாரணமா சொல்ற? ஏன்னா இந்த வீட்ல அது சாதாரணம் தான். நம்ம மாமாவும் அப்படிதான். டெய்லர் கடையில வர மொத்த காசையும் பாட்டி கிட்ட தான் கொடுப்பாங்க. அவருக்கு செலவுக்கு காசு வேணும்னா கூட பாட்டி கிட்ட தான் கேட்டு வாங்குவாங்க. சொந்த காசை எடுத்துக்க கூட இங்க உரிமை இல்லையா? எல்லாத்துக்குமே பாட்டிக்கிட்ட தான் கேட்கணுமா? மீனாட்சி, அதுல என்ன இருக்குமா? வரவு செலவு கணக்கெல்லாம் அவங்களுக்கும் தெரியணும்ல. உழைக்கிறது நீங்க, வெயில்ல அங்கிட்டு இங்கிட்டுன்னு கடைக்கடையா போறது நீங்க, வெளியில ஆர்டர் வாங்குறீங்க, எத்தனை பேரை பார்த்து பேசி வியாபாரம் பண்றீங்க. காசு மட்டும் உங்க கையில இருக்க கூடாதா? இது என்ன மாமா நியாயம்? மீனாட்சி, இரு. ஏன் இப்படி சரவடியா வடிக்கிற? வீட்டை பாத்துக்கிறது அப்பத்தா தானமா? வீட்டை பாத்துக்கிறது வேற, எல்லாரையும் கையில வச்சு ஆட்டி படைக்கிறது வேற. மீனாட்சி, நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறமா? நீங்க யோசிக்கவே இல்ல மாமா. யார்கிட்டயும் சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. பணத்தை கூட கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ அடிமை நடத்துற மாதிரி. சச்சா, அப்படிலாம் இல்ல மீனாட்சி. எல்லா வீட்லயும் நடக்கிறது தாமா அது. பெரியவங்க எதுவா இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. அப்பத்தாவாலதான் நான் இந்த தொழிலே பண்றேன். அவங்க சொல்றத கேக்குறத ஒண்ணும் தப்பு இல்லையம்மா. நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காதம்மா. சரியா? நான் கிளம்புறேன். வரந்தேன்னு. சரிங்க. ஏங்கா, உனக்கு இது தப்புன்னு தோணலையா? தோணுச்சு. ஆரம்பத்துல நிறைய பேசினேன், சண்டை கூட போட்டேன். ஏன் இப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? எங்க வீட்டு பழக்கம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. மாமாக்கு இதுல இருக்கிற அவமானம் உன் கண்ணுக்கு தெரியலையா? பாட்டி மேல இருக்கிற மரியாதையும் பயமும் எல்லாரோட கண்ணையும் மறைக்குது. எல்லார்கிட்டயும் பாட்டி இப்படிதான் நடந்துப்பாங்களா? பணத்தை தூக்கி அடிப்பாங்களா? ஆனா தேவி அக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் கேட்டா இப்படி நடந்துக்க மாட்டாங்க. எனக்கு அதுவும் ஏன்னு ஒன்னும் தெரியல. ஆனா இந்த வீட்ல மட்டும் காசு கொடுக்கறது ஒரு தண்டனை மாதிரி இருக்கும். சில வீட்ல பாசத்துல பாகுபாடு இருக்கும், சில வீட்ல உரிமையில பாகுபாடு இருக்கும். ஆனா இந்த வீட்ல மரியாதையிலேயே பாகுபாடு இருக்கு.